வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12ல புக் பேக் எவாலுவேஷன் 9 and 10 தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 8th கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க கொஸ்டினை பார்ப்போம். A carbonyl compound A having molecular formula C5H10O forms crystalline precipitate with sodium bisulfite and gives positive iodoform test. A does not reduce filling solution and if A. சரிங்களா, நமக்கு A ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்துட்டாங்களா, C5H10O. இதுதான் இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. வேற என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். கார்பனைல் காம்பவுண்ட் சொல்றாங்க, நமக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா கீட்டோனா இருக்கலாம், இல்ல அல்டிகைடா இருக்கலாம். அப்ப அந்த ரெண்டு பேர்த்துல யாரு சார் அப்படின்னா, அப்ப இன்னொரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, என்னது? A does not reduce the filling solution. ஃபில்லிங் சொல்யூஷனை யார் ரெடியூஸ் பண்ணுவா? நமக்கு தெரியும், அல்டிகைடு. அப்ப இது ரெடியூஸ் பண்ணலன்றாங்க. அப்ப கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கும், நமக்கு கார்பனைல், அதாவது கீட்டோன் குரூப்பான தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் தருது. என்ன டெஸ்ட்டுக்குன்னா, அயோடோஃபார்முக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தருது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அயோடோஃபார்முக்கு ஒன்று பாசிட்டிவ் ரிசல்ட் தருது அப்படின்னா அதுல கண்டிப்பா என்ன இருக்கும்னா மெத்தில் கீட்டோன் குரூப் கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படி பிரசன்ட் ஆயிருந்தா தான் அந்த காம்பவுண்ட் பாசிட்டிவ் அயோடோஃபார்ம் டெஸ்ட்டை கொடுக்கும். அப்ப நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இந்த குரூப் நம்ம காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ரைட். அப்ப மொத்தம் நம்ம மாலிகுலர் ஃபார்முலால 5 கார்பன் இருக்கு. ஏற்கனவே 2 போட்டீங்க, அப்ப 3 4 5 போட்டுக்கோங்க. டெர்மினல்ல எப்பயுமே 3 ஹைட்ரஜன் போடுவோம். இங்க H2 இதுதான் உங்களுடைய காம்பவுண்ட் A. பாருங்க, 5 கார்பன் இருக்கா, 10 ஹைட்ரஜன் இருக்கா, ஒரு ஆக்சிஜன் இருக்கா. அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இதுக்கு இப்ப நேம் வைக்க போறோம். 1 2 3 4 5 மொத்தம் 5 கார்பன் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? கீட்டோ குரூப் இருக்கு. அப்ப இதோட பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பென்டனோன். அதுதான் A காம்பவுண்ட். சரிங்களா? ஒரு சில கைட்ல A யாரு அப்படின்னு சொல்லணும்னு நிப்பாடி இருக்காங்க. ஒரு சில கைட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரியாக்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. அதனால சார் அதையும் சொல்லிடுறேன், கவனமா கவனிங்க. ரொம்ப ஈஸி தான் அது. எடுத்து எழுதுங்க. உங்களுடைய 2 பென்டனோன் எடுத்து எழுதுங்க. CH3 என்னதுமா? C டபுள் பாண்ட் O, CH2 CH2 CH3. இதுதான் 2 பென்டனோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுது அப்படின்னா சோடியம் பை சல்பைட்டோட ரியாக்ட் ஆகி ஒயிட் பிரிசிபிடேட்டை தருதான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது H+ ஆகும், NaSO3- ஆகும் பிரியும். அந்த NaSO3- இந்த கார்பனில் குரூப் அட்டாக் பண்ணி எப்படி மாறுதுங்க கவனிங்க. CH3 C இங்க என்ன வரும்? O SO2 Na. அடுத்து CH2 CH3 இங்க மேல என்ன ஆகும் அப்படின்னா OH அப்படின்னு வந்துரும். இதுதான் அந்த ஒயிட் பிரிசிபிடேட். அப்புறம் என்ன சொல்றாங்க, இது அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தருதுன்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா இது ரியாக்ட் ஆகி நமக்கு அயோடோஃபார்மை ஃபார்ம் பண்ணும். வாங்க அதையும் பார்த்துடலாம் என்ன பண்ணுதுன்றது. இந்த காம்பவுண்ட் அயோடின் இன் பிரசன்ஸ் ஆஃப் எனி பேஸ், நம்ம சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்குவோம். அப்படி எடுத்தோம்னா நல்லா கவனியா, இந்த மெத்தில் குரூப்பை இது ஆக்சிடைஸ் பண்ணி நமக்கு அயோடோஃபார்மை கொடுக்கும். அப்ப என்ன வருது பாருங்க, CH3 அயோடோஃபார்ம். இதுதான் எல்லோ பிரிசிபிடேட். அப்புறம் ரிமைனிங் பார்ட் வந்து என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் சால்ட்டா கிடைக்கும். CH3 CH2 C டபுள் பாண்ட் O ONA அப்படின்னு சொல்லிட்டு கார்பாக்சிலிக் சால்ட்டா கிடைக்கும். இதுதான் அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்குரிய பாசிட்டிவ் ரிசல்ட். சரியா? ஒரு சில இதில் முடிச்சிட்டாங்க, அதோட இதுவே போதுமானதான். இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் எழுத சொன்னாங்க அப்படின்னா நீங்க எழுதணும். அதுக்காகத்தான் என்ன அப்படிங்கிற ரியாக்ஷன் சார் கொடுத்துருக்கேன். வாங்க 10th கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 10th கொஸ்டின் பாருங்களா, ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஆல்டால் கண்டென்சேஷன் ஆஃப் பென்சால்டிகைட் வித் அசிட்டோன். பென்சால்டிகைடும் அசிட்டோனும் ரியாக்ட் ஆகி ஆல்டால் கண்டென்சேஷன் போச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட்டை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காத பார்த்துக்குங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க இந்த ரியாக்ஷனுக்குள்ள போவோம். முதல் என்ன நடக்கும் அப்படின்னா அசிட்டோன் என்ன பண்ணும் அப்படின்னா பேஸோடு ரியாக்ட் ஆகி அதோடைய ஆல்பா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆன பிறகு நமக்கு கார்போனியன் அயனை கொடுக்கும். இந்த கார்போனியன் அயன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அல்டிகைட் குரூப்போட ரியாக்ட் ஆகும். வாங்க பார்ப்போம். பென்சால்டிகைட் C6H5 C டபுள் பாண்ட் OH.
இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த கார்போனியன் அயனோட ரியாக்ட் பண்ண போகுது. சி டபுள் பாண்ட் ஓ CH3. விஷயத்தை கவனியா ஒரே மாதிரி தான். இந்த மைனஸ் இது இருக்கு பார்த்தீங்களா, இது போய் இங்கே அட்டாக் பண்ணும். இந்த பாண்ட் இங்கே வந்து மைனஸாக மாறும். அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு அல்கா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதுங்க. C6H5 CO மைனஸ், இங்கே H இருக்கு, இங்கே என்னமா இருக்கு CH2 C டபுள் பாண்ட் O CH3 ஃபார்ம் ஆயிருச்சு. இந்த அல்கா ஆக்சைடு ஃபார்ம் ஆன பிறகு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாட்டரை வச்சு என்ன பண்ண போறோம், நம்ம புரோட்டனேட்டர் பண்ண போறோம். அப்ப HOH இதான் வாட்டரை வச்சு புரோட்டனேட் பண்ணோம்னா இந்த H பிளஸ் இங்க போய் பாண்ட் ஆயிரும். அப்ப என்ன ஆகுதுன்னு கவனிங்க, C6H5OH இங்க H வந்துருமா, இங்க என்ன இருக்கு CH2 C டபுள் பாண்ட் O CH3 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நேம் வைக்கணும். வைப்போமா, வாங்க என்னன்னு பார்க்கலாம். நம்ம 1 2 3 4 4th கார்பன் என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ராக்சி இருக்கு. 4th கார்பன் யார் இருக்காங்கன்னா ஃபினைல் இருக்காங்க. வாங்க இப்போ எழுதுவோம் நம்ம 4 ஹைட்ராக்சி. அப்புறம் வேற யாருக்கா சொல்ல நானு 4 ஃபினைல். ரைட்டாயா, 4 ஃபினைல். அப்புறம் 1 2 3 4 மீத்து ஈத்து ப்ரோப்பு பியூட். அப்ப 4 பியூட்டன். அடுத்து செகண்ட் பொசிஷன் என்ன இருக்கு, நமக்கு என்ன இருக்கு, கீட்டோன் குரூப் இருக்கு. அப்ப 2 அப்ப நம்ம வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 4 ஹைட்ராக்சி 4 ஃபினைல் பியூட்டன் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா தங்கங்களா நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட். சரிங்களா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருக்க மாணவ தங்கங்களா, நன்றி.